இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அங்கிள், அண்ணா. டேய், யாரா உனக்கு அண்ணன்? இப்போதுங்களா இங்க வந்த? அண்ணா, டேய், மறுபடியும் அண்ணன் நொண்ண அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவோம் பாத்துக்க. உங்க அப்பன் 10 லட்சத்தை வாங்கி ஏமாத்திட்டு மண்டைய போட்டுட்டான். நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து அந்த பணத்தை முழுங்கினதும் இல்லாம எங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்க வச்சு அசிங்கப்படுத்தி விட்டீங்க. அன்னைக்கே உன்னை அடிச்சு காலி பண்ணிருக்கணும். எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டா இங்க வந்த? அங்கிள் கிட்ட மட்டும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு போயிடுறேன் அங்கிள். டேய், நான் சொல்லிட்டே இருக்கேன் அங்கிள் உங்களுக்கு அடிச்சறீங்க. ஏங்க, காசு கொடுத்தது அவரு. இவன் குடும்பத்தோட சேர்த்து அவரை ஏமாத்தினதுக்கு நீங்க எதுக்கு இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பேசாம நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க. மா, பேக்க கொடுமா. அங்கிள். சொல்லுப்பா, என்ன வேணும்? அங்கிள், ஒரு பெரிய உதவி பண்ணணும். உங்களால தான் அதை பண்ண முடியும். உதவியா? நானா? நீ அட்ரஸ் மாட்டி வந்துட்ட. அங்கிள், அடுத்தவங்களை நம்பி நம்பி என் கையில இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் தான் இப்ப நடுத்தெருவுல நிக்கிறேன். என்கிட்ட உதவி செய்யற அளவுக்கு ஒத்த பைசா கூட இல்லப்பா. நீ போலாம். அதான் உன்னை போக சொல்றாருல, நீ போப்பா. உன்கிட்ட பேசுற மன நிலைமையில இங்க யாரும் இல்ல. அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். தம்பி, இப்ப என்னதான் வேணும் உனக்கு? அம்மா உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ரொம்ப சீரியஸா இருக்காங்க அங்கிள். டாக்டர் அம்மா பிழைக்கிறதுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டாரு. 2 நாளா அம்மா உங்களை பார்த்தே ஆகணும்னு அழுதுட்டே இருக்காங்க அங்கிள். உங்களுக்கு பண்ண துரோகம் அவங்க மனசை போட்டு உறுத்திட்டே இருக்கு அங்கிள். உங்க 2 பேரையும் கடைசியா ஒரே ஒரு தடவை அம்மா பார்த்துட்டாங்கன்னா நிம்மதியா கண்ணை மூடிடுவாங்க. ப்ளீஸ் அங்கிள். மன்னிக்கிற அளவுக்கெல்லாம் நான் ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாதுப்பா. உங்களை நம்பி பணத்தை கொடுத்தேன், ஏமாந்துட்டேன். ஆனா நல்ல பாடத்தை கத்துக்கிட்டேன். அதுவும் ரொம்ப காஸ்ட்லியான பாடம். பெத்த புள்ளையா இருந்தாலும் ஆதாரம் இல்லாம எதுவும் செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். இந்த நிலைமையில அவங்கள பார்க்க கஷ்டமா இருக்கு. நான் அம்மா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் அங்கிள். உங்ககிட்ட பேசியாச்சு, நீங்க மன்னிச்சிட்டீங்க. நீங்க ஊர்ல இல்லைன்னு, நேர்ல வர முடியாதுன்னு பொய் சொல்லி கூட பார்த்துட்டேன் அங்கிள். ஆனா அம்மா உங்களை பார்த்தே ஆகணும்னு விடாப்பிடியா இருக்காங்க அங்கிள். நீங்க தயவு செஞ்சு ஒரு முறை வந்து பார்த்துருங்க அங்கிள். அதான் அம்மாவோட கடைசி ஆசை அங்கிள். வாங்க அங்கிள். போமா இருக்கு, போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துரு. அவங்களுக்காக இல்லைனாலும் நம்ம மனோகருக்காவது போய் பாரு. இல்லடா. போமா சீதா, நீ போய் பார்த்து வந்துரு. போமா. சரிடா, நீயும் வா. இல்லை இல்லை, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். வா சீதா, போங்க. உங்க பிள்ளைகளுக்கும் நான் பண்ண பாவத்துக்கு தான் இப்ப நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுக்கு இப்போ பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. நீங்க நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வருவீங்க. அதெல்லாம் அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம். பணத்தை கொடுக்காம விட்டுட்டு உங்களுக்கு மட்டும் நான் துரோகம் பண்ணல. என்னோட புருஷனுக்கும் சேர்த்துதான் நான் துரோகம் பண்ணிட்டேன். பாருங்க, மன்னிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லம்மா. நான் அதெல்லாம் எப்பவோ மறந்துட்டேன். இந்த பாரு, உனக்கு ஒன்னும் ஆகாது. நல்லபடியா எந்திரிச்சு வருவ. நான் பொழைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்னா உங்க
பார்த்து மன்னிப்பு கேட்கணும் தான் இந்த உசுரை கையில புடிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ திரும்ப திரும்ப கேட்கறதுனால சொல்றேன். இந்த பாரு, உங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, நமக்குள்ள நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். போதுங்களா? பையனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க தானே ஆதரவா நிக்கணும். என்னம்மா நீ? என் நண்பனோட பிள்ளைக்கு எல்லாத்துலயும் கூட நிக்கிறது என்னோட கடமைமா. அண்ணா, நீங்க எங்களை ஒன்னும் வெறுத்துடலையே. என்னம்மா பேசுற நீ? இந்த பாரு, எப்ப நீ நடந்ததுக்கு வருத்தப்பட்டியோ அப்பவே நமக்குள்ள இருந்த எல்லா மனஸ்தாபமும் விட்டு போச்சுமா. ரொம்ப என்னடா? ஏய், அம்மா அம்மா, இனிமே நீ ஆக வேண்டிய காரியத்தை பாரு. இந்த பாரு, முதல்ல சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பு. நீ எப்ப வேணாலும் எது வேணாலும் என்கிட்ட கேளு. ஆ? நான் கிளம்புறேன்ப்பா. அங்கிள், ஆ? என்னப்பா? இப்ப கூட எனக்கு என்ன வேணும் தான் கேக்குறீங்களே தவிர உங்களுக்கு நாங்க தர வேண்டிய பணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்களா அங்கிள்? பா, நான் தான் அதெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்லிட்டேன்லப்பா. அதை விடுப்பா. அங்கிள், ஒரு நிமிஷம். என்னப்பா இது? அங்கிள், நீங்க கொடுத்த பணம் தான் அங்கிள் இது. வட்டியோட சேர்த்ததுல இருக்கு. டேய் டேய் வட்டிக்காரா, டேய் கடங்காரா, டேய் தண்டல்காரா, வெளியே வாடா. ஏங்க, என்னங்க இது? ஏன் சீதா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? சும்மா இருங்க. வட்டிக்கு விடுறவன் வட்டிக்காரன் தானே? இங்க பாருங்க, நீ வட்டிக்காரன் சட்டிக்காரன்னு எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்குங்க. ஆனா பணத்தை கரெக்டா எண்ணி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன். நாளைக்கு தந்துடுறேன்டா. அப்புறம் எதுக்கு இன்னைக்கு இவ்வளவு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு தரதுன்னா நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? டேய், நாளைக்கு நான் தர்றேன்னு சொன்னது வட்டி கிடையாது, மொத்த பணத்தையும் தான். நாளைக்கு காலையில 11 மணிக்கு உன்னோட 7.5 லட்சம் ரெடியா இருக்கும். தூக்கி போடுறேன், பொறுக்கிட்டு போய்கிட்டே இரு.